பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர்தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் ரட்சகராவியே, எம் பேரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஜெபம் பண்ண கடவோம். படைப்பனைத்தும் போற்றும்படியாக படைப்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்து எங்களையும் படைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற பரிசுத்தமிக்க எங்கள் அன்பின் பரம பிதாவே, இது நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளுக்காய் இந்த தூய ஓய்வு நாளிலும் சுற்றுச்சூழலை குறித்து கர்த்தர் இயற்கையையும் எங்களையும் இந்த உலகிலே தந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களை வணைந்து நன்றி சொல்லும்படியாக வழிநடத்துகின்ற கிருபைகளை எண்ணி துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த நாளிலும் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பெலனுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் இயற்கையோடு இணைந்து உம்முடைய படைப்பின் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தி உமக்கு நன்றி சொல்லும்படியாக உம்முடைய ஆவியானவர் எங்கள் வேண்டுதல்களிலும் விண்ணப்பங்களிலும் துதிகளிலும் இரக்கமாய் எங்களை கண்ணோக்கி வழிநடத்த தாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய நாமத்தை துதிக்க அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 45 மகிழ்ச்சி ஓய்வு நாளே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 45. மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியா, கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளா, மாந்த குழாமே நாளில் சேர்ந்தே
அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் இங்கு வந்திருக்கின்ற சுற்றுச்சூழல் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபை இந்த ஞாயிற்றுக்கிழமையை சுற்றுச்சூழல் ஞாயிறாக அனுசரிக்கின்றது. ஆகவே கர்த்தர் தந்த இந்த படைப்போடு நாமும் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நாமும் அவருடைய கரத்தின் கிரியைகளை மகிமையாய் அறிவிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்போம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுவோம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களே சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை முறைமை நம்முடைய டிஸ்பிளேயில் வரும். அதை தொடர்ந்து அதை பார்த்து இணைந்து இந்த ஆராதனையிலே உங்களை பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தந்த இந்த படைப்பிற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை படைத்த கர்த்தராகிய அநாதி கடவுளே, உம்முடைய மகத்துவத்திற்காக உம்மை துதிக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான கடவுள் இல்லை. உமது படைப்பை வல்லமையால் படைப்புகள் அனைத்தையும் படைத்ததற்காகவும் நீர் எங்கள் நாசியில் அளித்த ஜீவ சுவாசத்திற்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கின்றோம். உமது அதிசயமான கரத்தின் கிரியைகளினாலே நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பும் கரிசனையும் நிறைந்த கடவுளாக இருக்கின்றீர். தகுதியில்லாத எங்களுக்கு நீர் அருளும் கிருபைகளுக்காகவும் இயற்கையின் வழியாய் நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் விலை மதிப்பற்ற நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கின்றோம். உமது கரத்தின் கிரியையாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற வேளையில் மகிழ்ச்சியோடு உமது மகிமையை அறிவிக்கவும், எங்களது சக படைப்புகளை பேணி பாதுகாக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கும் மேலான அழைப்புக்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உமது படைப்பின் முதற்பலனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் நின்றவாறு முறையே கடவுளை போற்றுவோம். ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் பின்பதாகவும் உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று நாம் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். கடவுளே, படைப்பின் அற்புதமான ஈவுக்காகவும் படைப்பினை பண்படுத்தி காக்கும்படியான பொறுப்பினை எங்களை ஒப்படைத்ததற்காகவும் உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் படைப்பின் தேவனே, விலைமதிப்பற்ற இயற்கையின் அருட்கொடைகளான நீர், நிலம், காற்று மற்றும் வாழ்வுக்கு வழிவகுக்கும் அனைத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கடவுளே, இயற்கையின் வளங்களான இவைகளை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்தி சேதமின்றி பாதுகாத்திட நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக துதிக்கிறோம். தேவனே, படைப்புகள் அனைத்தோடும் நீர் துணை நின்று அவைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்படவும் பரம்பவும் புத்துயிர் பெற்றிடவும் வழிவகுக்கும் உமது செயல்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கடவுளே, உமது மகத்துவமான படைப்புகளோடு இணைந்து நாங்கள் பயணிக்கவும், நாங்கள் அனுபவித்து வரும் இயற்கையின் ஆசீர்வாதங்களை இனி வரும் சந்ததிக்கு அவற்றின் தனித்துவம் மாறாமல் பாதுகாப்பாய் கையளித்திட நீர் எங்களை வழி நடத்துவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கும் கடவுளே, எங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட இயற்கை வளங்களை நீர் எங்களுக்கு தந்தருளி இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. கடவுளே, இயற்கை வளங்கள் மட்டுமல்ல,
சக மனிதர்களோடு நெருங்கி பழக நீர் எங்களுக்கு அருள் இருக்கும் அன்பு, சமாதான, மகிழ்ச்சி போன்ற மேலான வளங்களுக்காகவும் இவற்றின் வழியாக படைப்புகளின் பன்முகத்தன்மையை உணர செய்வதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். எங்களது படைப்பின் கடவுளே, எங்கள் எதிர்கால சந்ததியின் வாழ்க்கை முறையில் எவ்வித சமரசமுமின்றி நிலையான வளர்ச்சியின் பாதையில் எங்களை நீர் வழி நடத்துவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். கடவுளே, பூமியை பண்படுத்தி காக்கும்படியான மேலான பொறுப்பை எங்களிடம் வழங்கி சுற்றுச்சூழலை பேணவும் வளங்களை காக்கவும் தேவையான முயற்சிகளை முன்னெடுக்க நீர் எங்களை ஊக்குவிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். மூவொரு கடவுளே, படைப்புகள் அனைத்தோடும் இணைந்து நாங்கள் அமைதியுள்ள வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். தயவுள்ள கடவுளே, நீர் எங்களை உறுதியான அனைத்தையும் உள்ளடக்கிய வளமிக்க சமூக சூழலை கட்டமைக்க அழைப்பதற்காகவும் முது படைப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் பல்வேறு மாறுபட்ட தனித்துவமிக்க பங்கு வகிக்கிறது என்கின்ற பல்லுயிர் தத்துவத்தை எங்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். தயவுள்ள கர்த்தாவே. ஆமென். சுற்றுச்சூழல் ஞாயிறை அனுசரிக்கும் இந்த சிறப்பான தருணத்தில் கடவுள் அற்புதமான படைப்பின் அழகையும் ஞானத்தையும் நம் சிந்தனைகளில் நிறுத்துவோம். திவ்ய வாசகனாகிய யோவானின் வெளிப்படுத்தல் 21 கடவுள் மனுக்குலத்தோடு வாசம் பண்ணும் புதிய வானம், புதிய பூமி குறித்ததான தரிசனத்தை காண்கின்றோம். சாலமோனின் நீதிமொழிகள் கடவுள் தமது படைப்புகளை படைக்கையில் ஞானம் அவர் அங்கே இருந்து அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே அவருடைய ஞானம் மகிழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். தயவுள்ள கர்த்தாவே, தேவன் தம் படைத்த பூமியையும் இயற்கை இனத்தையும் பராமரிக்கும் பொறுப்புகளை எங்களிடம் ஒப்படைத்ததை நினைவு கூர்ந்து பல நேரங்களில் படைப்பின் மீது கரிசனையின்றி இயற்கையின் நலனை புறக்கணித்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்திய சேதங்களை உணர்கின்றோம். தேவன் நம்மில் அளித்த இயற்கையின் உக்கிரான பொறுப்பில் நாம் புதுப்பிக்கப்பட்டு இந்த கடமையை உண்மையாய் நிறைவேற்றிட கடவுள் நம்மை பலப்படுத்துவதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். எங்களை படைத்தவரும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த பூமியை நேசித்து அதை பராமரிக்கவில்லை என்பதை உணர்கின்றோம். பூமியின் நற்பலன்களின் மதிப்பை உணராமல் படைப்புகள் அனைத்தோடும் இணக்கமாக வாழ அழைக்கும் ஞானத்தின் குரலை புறக்கணித்து நீர், நிலம், காற்று என அனைத்தையும் மாசுபடுத்தி உயிர்கள் அனைத்திற்கும் விரோதமாய் குற்றம் செய்தோம். மனுக்குலத்தின் பேராசையையும் எங்கள் தப்பிதங்களையும் மன்னித்தருளும். உமது படைப்பை பாழ்படுத்தும் தவறான நடைமுறைகளிலிருந்து விலகி அவற்றை பேணி பாதுகாக்கும் செயல்களில் நாங்கள் ஈடுபட கிருபை தாரும். படைப்புகளின் அனைத்து அம்சங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதை உணர்ந்து பூமியை காக்கும் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் நாங்கள் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் மௌனமாய் இயற்கைக்கு எதிராக சக மனிதரோடு நாம் வைத்திருக்கின்ற உறவிலே விரிசல்கள், படைப்புகளுக்கு எதிராக செய்த குற்றங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் நாம் நம்முடைய தனிப்பட்ட பிள்ளைகளிலே உணர்வோம். கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி கடவுளையும் அவரது படைப்பையும் யாவையும் நேசித்து அவருக்கு சேவை செய்து அவருக்கு பிரியமாய் நடக்க கடவுள் அருள் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார்கள். சபையார் அமரலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோடு வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. கர்த்தர் நல்லவர் என்பதை உசுத்தி பாருங்கள். அவர் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோட சித்தம் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வழியில் வேதத்தில் பிரியமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரனுடைய உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கரோட ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரருடைய உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. இயேசு பெரியவர் என்பதை அறியும் அறிவின் மேன்மைக்கு பால் போல் நானும் எல்லாமே நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேனே, அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேனே. நஷ்டம் நஷ்டம் குப்பை குப்பை என்று நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையின் வழியாய் சிறுவர்களை நேசிக்கின்ற கடவுளாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலும் அறிந்து இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்களின் வழியாக அருமை பிள்ளைகள் நல்ல நிலங்களாக தங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தை என்னும் விதைகளினால் விதைக்கப்பட்டு எதிர்காலத்திலே 100 மடங்கான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் வழியே சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் தர கர்த்தர் இந்த ஊழியங்களை நீர் மகிமையாய் வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய வழிநடத்தலுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அருமை பிள்ளைகள், இந்த நாளிலும் கற்றுக்கொள்கின்ற உங்களுடைய வார்த்தைகளின் வழியாய் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் துணை செய்ய முடியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இதை பொறுப்படுத்தி செய்கிற பொறுப்பாளர்களுக்காக, அருமை பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக, இந்த ஊழியங்களை நேசித்து ஜெபித்து தாங்கி வருகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஊழியத்தின் வழியாய் அருமை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய அன்பும் என்றும் அவர்களோடு நிறைவாய் இருக்க கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 முடிய. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 முடிய. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்து விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தின் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஒவ்வொரு பகலும் அடுத்த இரவுக்கு செய்தியை அறிவிக்கின்றது, ஒவ்வொரு இரவும் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றை அறிக்கை உலகம் சென்றடைகிறது, அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அதை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவை பொன்னிலும் பசுமொன்னிலும் மேலாக விலை மிக்கவை, தேனிலும் தேனிடையிலிருந்து சிந்தும் தெளிதேனிலும் இனிமையானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தகவல்களை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் பிள்ளை துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்களையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமையான சுற்றுச்சூழல் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். படைப்பின் ஆண்டவரே, எண்ணற்ற ஆச்சரியமிக்க படைப்பின் வெகுமதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற படைப்புகளோடு உம்முடைய பரிசுத்த திருப்பெயரை நாங்களும் இணைந்து மகிமைப்படுத்துகிறோம்.
உமக்கும் நீர் படைத்த படைப்புக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகளிலிருந்து நாங்கள் தவறி இருக்கின்றோம். தீமை நின்று எங்களை மீட்டு உண்மையுள்ள படைப்பாக எங்களை மாற்றும். இயற்கையோடு இணங்கி வாழ எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய படைப்பின் மேன்மையை அனுபவிப்பவர்களாக எங்களை மாற்றும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சபையார் அமர்ந்திருக்க சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆகவே நம்மால் இயன்ற காணிக்கையை கடவுளுடைய திருப்பெயரிலே சிறியருக்கு செய்த உதவியானது கர்த்தருக்கு செய்தது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த கல்வி திருப்பணி காணிக்கையை இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் முன் வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உற்சாகமாய் கொடுக்கின்ற உங்களையும் ஆண்டவர் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையிலே இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை காணுகின்றவர்கள் 9/6/2024 மிஸ்ஸஸ் சூசன் தினகரன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 10/4 மிஸ்ஸஸ் மேரி ஐவி ஜபசெல்வி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 12/6 திருமிகு ஜான் தங்கப்பா ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 13/6 மிஸ்டர் ஜான் செல்லப்பன், மிஸ்ஸஸ் ஷேர்லி கிரஃப் ராய்சி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 15/6 ஆரோன் தமிழமுதன், மிஸ்டர் எஸ் சாலமன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி ஆசீர்வதிப்பாராக. திருமண நாள் காணுகின்றவர்கள் 9/6 மிஸ்டர் சாலமன் ஸ்ரீனிவாசகம், மிஸ்ஸஸ் காந்தா சாலமன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் எருசலேமின் சமாதானத்தையும் கண்டு கர்த்தருக்கு சாட்சியாக இது பல திருமண ஆண்டுகளிலே ஆசீர்வாதத்தை கடவுளிடமிருந்து பெற்று அவருக்கு சாட்சியாய் நிற்க கடவுள் கிருபை தரும்படியாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றிந்த இதயத்தோடு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். கர்த்தர் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் நல்லவரும் வல்லவரும் உடன் இருக்கின்ற கடவுளுமாக இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற கிருபைகளை தந்திருப்பதை எண்ணி உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிரசன்னமும் வல்லமையும் வழிநடத்துதலும் அடைக்கலமும் நிறைவாயிருக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று உம்முடைய சாட்சிகளிலே ஆண்டவர் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் குடும்ப வாழ்விலும் ஆசீர்வாதங்களிலே நிறைந்திருக்க, இதுபோல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டையும் பெற்று மகிழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 5 சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 5. நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் நமஸ்காரம் அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தி சதா நமஸ்காரம் கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரீகா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் படைப்புகளாகிய நாங்களும் நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக உம்முடைய கரத்தின் கருவியாக நீர் வணைந்து எங்களை படைத்து இந்த நாளிலும் உம்முடைய வழிநடத்தலை எண்ணி உம்முடைய படைப்பின் நற்பலன்களை பெற்ற நாங்கள் உம்முடைய கரங்களின் ஆசீர்வாதங்களே உம்முடைய திருப்பணிகளுக்கென்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இருதயத்தோடு படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மிடத்தில் இருக்கின்றது. உம்முடைய கரங்களில் பெற்ற ஆசீர்வாதங்களை உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய படைப்பின் கருவிகளாக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்க படைத்த காணிக்கைகளின் நன்மைகளை நிறைவாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக. இதன் வழியாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காய் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆவியை
மகா பரிசுத்தமும் அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளான எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. வாழ்வு தரும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து படைப்பாகிய நாங்களும் உம்முடைய படைப்பின் மகிமையை வெளிப்படுத்த முடியாய் உம்முடைய வார்த்தைகளிலே பலப்பட ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் சிறப்பாக என்விரான்மெண்ட் சண்டே என்று சொல்லி நாம் சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் அனுசரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயற்கையோடு இணைந்து நாமும் கடவுளின் கரத்தின் கிரியைகளாக அவரால் நாமும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அவரை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறின் தலைப்பாக நாம் பெற்றிருக்கின்றது தலைப்பு, தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, படைப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி, க்ளோரி ஆஃப் காட் என்று சொல்லி நாம் இந்த நாளிலுமே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். படைப்புகள், இயற்கை கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கடவுளால் படைக்கப்பட்ட நாம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோமா? இன்று படைப்பு எவ்விதமாக இருக்கின்றது? ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், படைப்பின் நலன், இயற்கை எந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுகின்றது? இந்த பிளானட், இந்த பூமியானது இன்று எவ்விதமான சவால்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது? கடவுள் படைத்ததை போன்று இன்று இருக்கிறதா? கடவுள் படைத்ததை போல நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோமா என்கின்ற ஒரு பெரிய அறைகூவல் இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக நாம், உலக சுற்றுச்சூழல் தினமாக நாம் கொண்டாடினோம், அனுசரித்தோம். கடவுள் தந்த இயற்கைக்காக நாம் நன்றி சொன்னோம். ஆனால் இன்றைய நாளிலே படைப்பு அநேக சவால்களை நமக்கு முன்வைக்கின்றதாக இருக்கின்றது. ஜூன் மாதம் என்றாலே பள்ளிகள் திறக்கப்படும், காற்றடிக்கின்ற மாதமாக இருக்கும். முந்தைய காலத்துல எல்லாம் நாங்கள் கிராம பள்ளிகளுக்கு செல்லுகின்ற பொழுது பயங்கரமாக காத்திருக்கும். இப்போ இந்த மழை சீசன்லாம் மாறி இப்போ தினமும் மாலை நேரத்திலே மழை வந்து கொண்டிருக்கின்றது. இயற்கையின் சுழல்கள், இயற்கை சுழற்சிகள் மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இன்றைய கால சூழலிலும் படைப்பு, கடவுள் படைத்த படைப்பானது அது நன்மையை மாத்திரமே வழங்குகின்றதா இருக்கின்றது. ஆனால் அது இன்று அறைகூவலை, சேலஞ்ச் நமக்கு முன் வைக்கின்றதாக இருக்கின்றது. என்னென்ன மாதிரியான சூழல்களை நாம் சந்திக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்ற வேளையிலே, குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச், அதனால் நிறைய பிரச்சனைகள் என்று நாம் சொல்லுகின்றோம். இன்றைய கால சூழல்களிலே குளோபல் வார்மிங், அநேக இடங்களிலே புவி வெப்பமயமாகுதலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஓசோன் படலமானது தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சூரிய ஒளியினுடைய வெப்பக்கதிர்கள் பூமியை நோக்கி அதிகமாக கடந்து வருவதினால் சூரியத்தின் வெப்பத்தை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே சந்திக்கின்ற மக்களாக காணப்படுகின்றோம். பூமி இன்று இந்த குளோபல் வார்மிங் என்கின்ற ஒரு கிளைமேட் சேஞ்ச் அதை சந்தித்து நமக்கு சவாலை முன்வைக்கிறது. இன்றைய நாட்களிலே நாம் மழை பெய்தாலும் ஏசியோடு தான் இருக்க வேண்டும், இருக்க முடிகிறது. இரவு நேரங்களிலுமே நாம் ஃபேன் போட்டாலும் அந்த காற்று, இப்போ நமக்கு ஃபேன் காற்று ஒத்துக்க மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது, அந்த சில்னஸ் என்று நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக பயோடைவர்சிட்டி லாஸ். இந்த குளோபல் வார்மிங்கினால இயற்கை சுற்றுச்சூழல் பல்லுயிரினங்கள் தாங்கள் கொடுக்கின்ற நன்மைகளை இழந்து நிற்கின்ற சூழலிலே இருக்கின்றது. இவ்விதமாக செல்வோம் என்று சொன்னால் உலகம் அழிவை சந்திக்கும் என்கின்ற ஒரு எச்சரிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று பல் உயிரினங்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றன. உலகத்திலே 5 வகையான ரினோசார்ஸ் இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
அதிலே ஒரு குறிப்பிட்ட இனம் மாத்திரம் ஒரே ஒரு ஜோடி இருக்கின்றதாம். மீதி எல்லாம் அதனுடைய கொம்புகளுக்காக அது வேட்டையாடப்பட்டு இன்று அந்த ஒரு ஜோடி விலங்குகளுக்காக அந்த உயிரினம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆயுதம் தாங்கிய ஆர்மி ஃபோர்ஸ், அதை யாரும் வேட்டையாடி விடக்கூடாது என்பதற்காக அதை பாதுகாப்பிலே வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்று அறியப்படாத பல உயிரினங்கள் நம்முடைய பிள்ளைய வருங்கால சந்ததியினருக்கு கடவுளுடைய படைப்பிலே அது அழிந்து வருகின்ற எண்டோஜீனஸ் ஸ்பீசிஸ் ஆக இருக்கின்றதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இது இரண்டாவது ஒரு அறைகோவலாக படைப்பு நமக்கு வைக்கின்றது. நாம் நினைக்கின்றோம் கரப்பாம்பூச்சி எங்கனாலும் இருக்குது அப்படி என்று. கரப்பாம்பூச்சி இல்லை என்றால் மனுக்குலம் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு ஆய்வை குறிப்பிடுகின்றார்கள். நாம் முழுவதுமாக கரப்பான்பூச்சியை ஒழித்து விட்டோம் என்றால் அதன் வழியாக இயற்கை நமக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பும் வாழ்வும் நம்முடைய மனுக்குலம் இழந்துவிடும் என்கின்ற ஒரு ஆய்வறிக்கையை குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாட்களிலே இது ஒரு சவாலாக இயற்கை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அளித்து வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக டீஃபாரஸ்ட்ரேஷன்ஸ் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். காடுகளின் அழிப்பு வழியாக உயிரினங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்று காடுகள் அழிக்கப்படுவதனால் விலங்குகள் ஊருக்குள்ளாக மனிதர் வாழுகின்ற இடத்திலே வருகின்றதை அநேக வீடியோக்களிலே நாம் பார்க்கின்றோம். கரடி தெருக்குள்ளாக திரிகிறது, புலி, சிறுத்தைகள் வீடுகளில் இருக்கின்ற நாய்களை வேட்டையாடி கொண்டு செல்லுகின்ற வீடியோக்களை போடுகிறார்கள். ஏனென்றால் காடு பகுதியிலே இருந்த அதனுடைய இருப்பிடங்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழல், அதனுடைய வாழ்வாதாரங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இன்று அநேக குரங்குகளுக்கு மலையில் பகுதிகளிலே ஒருவர் செல்லுகின்ற வேளையிலே தொட்டிகளை அநேக இடத்துல வைத்திருக்கின்றார். இவர் இங்கேருந்து கீழே கொண்டு போய் தண்ணியை அந்த தொட்டியில் ஊற்றுனோடனே அவ்வளவு குரங்குகளும் வந்து தண்ணிக்காக அந்த தொட்டியிலே குடிக்கின்ற படங்களை எல்லாம் நாம் இந்த காலங்களிலே பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக காடுகள் அழிப்பின் வழியாக நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றது. உயிர்வாழினங்கள், காடுகளிலே வாழுகின்ற உயிரினங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, பொல்யூஷன், மாசுபடுதல் என்று சொல்லுகின்ற வேளையிலே காற்று, நிலம், நீர் என்று ஆகாயம் என்று அநேக சூழலிலே நீர்நிலைகள், இயற்கைகள் மாசுபடுத்தப்படுவதினால் உயிரினங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீர் என்று சொல்லுகின்ற வேளையிலே நம்ம தண்ணீர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குளம் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கடலில் வாழுகின்ற அநேக கடவுளுடைய படைப்புகள், அவைகளெல்லாம் கப்பல்கள் கட்டுமான பகுதியிலும், கப்பல்கள், பழைய கப்பல்கள் இடிக்கப்படுகின்ற சூழலிலும் அதிலே வெளியாகின்ற அந்த கழிவுகள், ஆயில்ஸ், அதை எங்கும் அவர்கள் செய்வதில்லை. அவைகளெல்லாம் தண்ணீரிலே விடப்படுகின்ற வேளையில் நீரின் கீழாக வாழுகின்ற தாவரங்கள், கடலிலே அழகான தாவரங்களை நாம் காண முடியும், அவைகள் அழிக்கப்படுகின்றது. அதோடு தண்ணீருக்கு மேலாக ஆக்சிஜன் இருக்கின்ற சூழலிலே நீர்வாழ் உயிரினங்களும் தங்களுடைய வாழ்வை இழக்கின்ற ஒரு சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கைக்காக இயற்கையின் சூழல்களிலே கடவுளுடைய படைப்பில் இருந்து தங்களுடைய நிலைமைகளை இழந்து வந்து இந்த நாளிலே கடவுளுடைய மகிமையை இழந்து நிற்கின்ற ஒரு சூழலை ஒரு அறைகூவலாக நமக்கு முன்வைக்கின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் ஐந்தாவதாக பொல்யூஷன் என்பதோடு கூட ஓசன் அசிடிஃபிகேஷன் என்று சொல்லுகின்றார்கள். இன்று படகின் மூலமாக செல்லுகின்ற வேளையிலே வருகின்ற கழிவுகள், பயோவேஸ்ட், அநேக இடங்களிலே வேஸ்ட்டை, மெடிக்கல் வேஸ்ட் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் வந்து கடலிலே, அது கடல் சும்மா தானே இருக்குது, யாருக்கு என்ன தெரிய போகுது என்று விட்டு விடுகின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். நமக்கு தெரியாமல் நம்முடைய சுற்றுச்சூழலானது பெரிய பாதிப்புக்குள்ளாக வருகின்றதை நாம் ஒருவரும் அறிவதில்லை. கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கப்பல் எங்கே இருந்து வந்தது என்று தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை.
கடல் ஓரத்திலே அநேக கண்டெய்னர்களை கடலில் இறக்கி வைத்து சென்று விட்டார்கள். அவைகள் எல்லாம் அயல் தேசங்களிலிருந்து வந்த மிக மோசமான கழிவுகள். அவைகள் அழுக முடியாத நிலைமையில் இருக்கின்ற கழிவுகளாக கருதப்பட்டு இது அநேக கையூட்டுகளின் கரப்ஷன்ஸ் வழியாக அந்த பயோவேஸ்டை அவர்கள் நாட்டிலிருந்து நம்முடைய தேசத்தின் கடற்பகுதியிலே இறக்கி வைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய காலங்களிலே இயற்கை அநேக சவால்களை எதிர்கொள்வதோடு நமக்கு முன்வைக்கின்றதாக இருக்கின்றது. ஆக கடவுளுடைய படைப்பிலே நாம் எவ்விதம் அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாய் காணப்படுகின்றோம், இயற்கைக்கு நாம் எந்த அளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் கடவுள் படைத்த படைப்பின் உறவிலே நாம் எவ்விதமாக வாழுகின்றோம் என்பதை இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இன்று உலகவார் என்று வரும் என்று சொன்னால் அது எதற்காக தான் வருமாம்? நிலத்துக்காக அல்ல, பொருளாதார ரீதியாக அல்ல, தண்ணீருக்காக வருமாம். எதற்காக வருமாம்? குடிக்கின்ற தண்ணீருக்காக உலக யுத்தம் வரும் என்று சொன்னால் அவிதமாக வரும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக அதோடு மாத்திரமல்ல, தண்ணீர் அளவிலே 3வது அதிகப்படியாக உபயோகப்படுத்துகின்ற நாடு எது என்று கேட்டால் இந்தியா இருக்கிறது. 3வது இடத்திலே அதிகப்படியாக தண்ணீரை உபயோகப்படுத்துவதும் வேஸ்ட் படுத்துவதும் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற ஒரு நாடாக நம்முடைய இந்தியா காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் படைப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், இன்று நீங்களும் நானும் இந்த படைப்போடும் கடவுள் எதிர்பார்க்கின்ற செயல்பாடுகளோடும் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள, திருமறையின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றேன். அதோடு மாத்திரமல்ல, சாயில் டீக்ரடேஷன் என்று நாம் காணுகின்றோம். நிலமானது மாசுபடுகின்றது. விளைநிலங்கள் என்ன செய்கின்றது? இன்று இயற்கையாக விளைகின்ற விளைநிலங்கள் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் என்று சொல்லி நாம் உரங்களினாலும் அநேக பூச்சி மருந்துகளை நிலங்களிலே தெளிப்பதினாலும் நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிந்து போகின்றது. செடிகள் தங்களுடைய வாழ்வின் நன்மைகளை கொடுப்பதற்கு போராடுகின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே இவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற கடவுளுடைய இயற்கையின் படைப்பு நமக்கும் அறைகூவலை முன்வைக்கின்றது. இதிலிருந்து நாம் மீண்டு வருகின்ற வேளையிலே தான் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பூமியை பலனுள்ளதாக ஆரோக்கியமான ஒரு பிளானட்டாக நாம் கொடுக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இத்தனை அறைகூவலையும் பெற்றிருக்கின்ற இந்த இயற்கையானது இன்னுமாய் கடவுளுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு செடியானது, ஒரு மரமானது, ஒரு இயற்கை உயிரினமானது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் வெளிப்படுத்துகின்றோமா? இதுதான் இன்றைய நாளிலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் அனைவரையும் ஒரு இயற்கை வளமிக்க ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றாராம். அங்கே நல்ல ஒரு ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி, அங்கே அழகான சிறு உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், மலர்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருந்த இந்த சூழலிலே அங்கே மாணவர்களை அழைத்து சென்று அவர்கள் எல்லாரும் பார்த்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு. இங்கே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம், கர்த்தருடைய படைப்பு இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து திரும்புகின்ற வேளையிலே ஆசிரியர் மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டாராம். இதிலே நீங்கள் பார்த்ததிலே உங்களுக்கு எதன் மீது உங்கள் அன்பு அதிகமாக இருந்தது என்பதை நீங்கள் சொல்லும்படியாக ஏதாவது எனக்கு கொடுங்கள் என்று சொன்னாராம். உடனே ஒவ்வொருத்தரும் போய் தட்டானை பிடிச்சிட்டு வந்தாங்க, பட்டுப்பூச்சியை பிடிச்சிட்டு வந்தாங்க, அழகான ரோஜா மலர் மற்றுமான செடிகளையெல்லாம் ஒடித்து கொண்டு வந்தார்கள். அநேக காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு ஆசிரியரிடம் காட்டினார்களாம். ஒரு மாணவி மட்டும் வெறுமனே நின்று கொண்டிருந்தாலும். எல்லாரையும் பார்த்தார், எல்லார் கையில் ஒன்று இருந்துச்சு. அந்த ஒரு மாணவி மட்டும் ஒன்றும் இல்லாமல் நின்ற உடனே அவரை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் உனக்கு எந்த இயற்கையின் மீதும் உனக்கு அன்பில்லையா, அதை நீ நேசிக்கவில்லையா என்றார் கேட்டாராம்.
அவள் சொன்னாலாம், இவை எல்லாவற்றையும் நான் நேசிக்கின்றேன், ஆகையால் நான் எதை எடுத்து கொண்டு வருவது என்று தெரியவில்லை. அது அதனுடைய வாழ்க்கையிலே அது அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றது. கடவுளின் படைப்பிலே இவ்வளவு அதிசயங்களா என்று நம்முடைய வாழ்க்கையிலே அது கடவுளை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வை தருகின்றது. ஆகவே இது அனைத்தின் மீதும் நான் அன்பு வைக்கின்றேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், இந்த மற்ற மாணவிகளிடத்திலே சொன்னாராம், இந்த மாணவிதான் இந்த இயற்கையோடும் கடவுளுக்கும் அன்பின் அடையாளமாக காணப்படுகிறாள் என்று ஆசிரியர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் அநேக வேளைகளிலே இயற்கையின் மீது நம்முடைய ஆர்வத்தை, நம்முடைய செயல்பாடுகளை வைத்து இயற்கையை மாசுபடுத்துகின்றவர்களாக, இயற்கையை நாம் வேதனைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோம நிருபத்திலே அவர் சொல்லுகின்றார், படைப்புகள் அனைத்தும் இன்று பிரசவ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ரட்சிப்புக்காக தங்களுடைய வாழ்வை அது தக்க வைத்துக் கொள்ளும்படியாக பிரசவ வேதனை எவ்விதமாக இருக்குமோ அவ்விதமான வேதனையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று திருமறை நமக்கு இந்த சுற்றுச்சூழலை எவ்விதமாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற, அதோடு நாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கடமை, கிறிஸ்தவ கடமை என்ன என்பதை குறித்து நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை நாம் அறிந்த பகுதிதான். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து இந்த மண்ணை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர் வைத்தார் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை ஆண்டவர் அங்கே நம்மிடத்தில் இந்த நாளிலே எதிர்பார்க்கின்றார். இந்த பூமியை நாம் எந்த அளவு பண்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம், அதை பாதுகாப்புக்குள்ளாக வைத்து நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு அதை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்முடைய பொறுப்பு என்ன, ஆண்டவர் கொடுத்த இந்த உலகிலே படைப்பாகிய நாமும் நாம் பெற்றிருக்கின்ற பொறுப்பு என்ன என்பதை குறித்து அங்கே வசனம் சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். சங்கீதம் 24:1 இந்த பூமி அனைத்தும் கடவுளுக்குரியது. இன்று மனிதன் ஒரு காலடி நடம் அடுத்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை, இது ஏன் இடம் என்று உறவினர்களுக்குள்ளேயே சண்டை போடுகின்ற செயல்கள், உறவினர்களுக்குள்ளேயே போராட்டங்கள், கொலை வரைக்கும் செல்லுகின்ற காரியங்கள், அநேக நீதிமன்றங்களிலே வழக்குகள் என்றெல்லாம் நாம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பூமி கடவுளுடையது என்ற சிந்தனையை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நாமும் அவருடைய படைப்பாக இந்த பூமி நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாக மகிழ்வோடு நாம் பெற்றிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே மனநிறைவோடு கடவுளுக்கு நன்றி சொல்பவர்களாக காணப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் விதமாய் சொல்கிறது, நாம் இந்த பகுதியிலே இருக்கின்ற டெனன்ஸ், நாம் இங்கே குடியிருப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த பூமியானது நமக்கு குடியிருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுளால். இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமானது, இந்த பூமியானது கர்த்தருக்கு சொந்தமானது, இதில் உள்ள அனைத்தும் கர்த்தருடையவைகள் என்று நாம் காணுகின்றோம். இதிலே நாம் கடவுளுக்கு பணி செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற குடியிருப்பாளர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சிந்தனையைத்தான் ஆண்டவர் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஆக வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் அங்கே என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் 11-18 அங்கே அந்த வசனமானது இவ்விதமான செய்தியை சொல்லுகின்றது. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனை குறித்து அந்த வசனமானது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதோடு எரேமியா 2 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பொல்யூஷன் குறித்தும் டீஃபில்லிங் த லேண்ட் என்கின்ற செய்தியையும் அந்த வசனத்திலே நாம் குறிப்பிடப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமறையின் அழைப்பு இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்ற ஒரு காரியம், சுற்றுச்சூழலிலே நாம் பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படைப்புகளை மதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில நேரம் போகிறப்பே என்ன செய்வாங்க, செடியை அப்படி கிள்ளி விசி எறிஞ்சிட்டு போவாங்க. அது ஒரு உயிர் என்பதை நாம் நினைப்பதில்லை. ஒரு குச்சியை வச்சு சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற செடியெல்லாம் அடித்து தள்ளிட்டே போயிட்டு இருப்பான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷம்.
நானும் செஞ்சவன் தான். அதுக்கப்புறம் தான் அது செய்யக்கூடாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் அதுவும் அதன் படைப்புகளை மதிக்கத்தக்கதாக நாம் காணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு இறையியலாளர் தண்ணீரோடு பேசுவார், செடிகளோடு பேசுவார், அந்த செடிகள் அதற்கு மறுமொழி கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று ஆய்வறிக்கை கூறுகின்றது. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலும் ஒரு பேராசிரியர் ஒவ்வொரு முறையும் அவர் ஃப்ரீயாக இருக்க நேரங்களிலே இங்கே இருக்கின்ற செடிகளோடு நம்ம ஏதோ ஃபோன் பண்ணுறாரு நினச்சிட்ருப்போம், அவர் அதோடு உரையாடி கொண்டு இருப்பார். சொல்லுவார், வந்து நீங்கள் பேசுங்கள், இயற்கையோடு நீங்கள் கர்த்தருடைய படைப்போடு உங்களுடைய உறவை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மன அமைதியை, உங்களுடைய சமாதானத்தை, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதை அவர் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, நாம் பொறுப்பு உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இயற்கையின் மீதும் கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளின் மீதும் நாம் பொறுப்புள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய பொறுப்பும் நம்முடைய பணியின் அழைப்பும் நம்முடைய மதிப்பும் எதனோடு இருக்கிறது? மனிதன் படைத்த பொருள்களோடு இருக்கிறது. ஒரு பெரிய கார் வைத்திருந்தோம் என்றால் அதிலே தூசி படக்கூடாது, அதை சுத்தமாக வைக்க வேண்டும், அது கவர் வாங்கி போட வேண்டும். ஒரு ஃபோன் வச்சுருந்தா அதை கீழே விழுகாமல் பாதுகாக்க வேண்டும், அதற்கு கவர் போட வேண்டும். மனிதனுடைய படைப்புகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் கடவுள் படைத்த படைப்பிற்கு கொடுப்பதில்லை. ஆகவேதான் இன்றைய நாட்களிலே நாம் அநேக சவால்களை சந்திக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். அநேக அறைகூவலை இன்று கடவுளுடைய படைப்பு நமக்கு முன்வைக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவேதான் நான்காவதாக அதை நாம் பராமரிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய படைப்பை மதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் படைத்த படைப்பிலே பொறுப்புள்ளவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை பாதுகாக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் நாம் எதிலே செய்கின்றோம்? நாம் படைத்த படைப்பிலே செய்கின்றோம். காரை துடைக்கிறது, அதுக்குள்ளே சென்ட் போடுறது, என்ன செய்யணுமோ அதை டெக்கரேஷன் பண்ணுவது, எல்லாவற்றையும் மனிதனுடைய படைப்புகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும், செய்கின்ற பணிகளையும், அதை மதிக்கின்ற மதிப்பையும், அதிலே நாம் வைத்திருக்கின்ற பொறுப்புகளையும் இறைவன் படைத்த செயல்களிலே நாம் செயல்படுத்துவதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. ஆகவேதான் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை இந்த உலகிலே நாம் இழந்து வந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 19 முழுவதுமாக கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே கர்த்தர் இரவும் சந்திரனும் சூரியனும் ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறது. கர்த்தர் அதற்கு ஒரு கூடாரத்தை அமைத்திருக்கின்றார். அவருடைய ஞானம் அதிலே வெளிப்படுகிறதா இருக்கின்றது. அது வழியாக இன்று நாம் வாழ்வை பெற்று கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த படைப்பு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இதை வைத்து ஒரு பேந்தியாஸ்டிக் க்ரீட் என்று சொல்லி ஒரு விசுவாச பிரமாணமே இருக்கின்றது. நீங்கள் வாசித்து நெட்டிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயற்கை எந்த விதமான விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பேந்தியாஸ்டிக் க்ரீட் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் இன்னுமாய் படைப்புகள் நமக்கு முன் வைத்திருக்கின்ற சவால்களை நாம் எவ்விதமாக அதனோடு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பிலே நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். இதுதான் இன்றைய நாளின் செய்தியாக, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பாக, திருமறை நமக்கு வைத்திருக்கின்ற சவாலாக நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக படைப்புகள் எவ்விதமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது? ஒன்றோடு ஒன்றான உறவின் செயல்பாட்டிலே கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம். ஒவ்வொரு படைப்பும் இன்னொரு படைப்போடு உள்ள உறவின் வழியாக என்ன செய்கிறதாம்? கடவுளுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதாம். கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி இன் இன்டர்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி நாம் திருமறையிலே சொல்லப்படுகின்ற செய்தியை காணுகின்றோம். எவ்விதமாக என்று நாம் அறிந்து கொள்கின்ற வேளையிலே அநேக சூழலிலே நாம் காணுகின்றோம்.
ஒரு ஆலமரத்தின் மீது இன்னொரு மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய வேர்கள் கீழாக அநேக மரங்கள் வளரும். அந்த மரத்தின் கீழாக அந்த மரத்திலே அநேக பறவைகள் தங்களுடைய கூடுகளை அமைத்து வாழுகின்ற இடம் கொடுக்கின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குருவி கூடு கட்டினா கூட தூக்கி எறிஞ்சு விட்டுருவோம். இது எதுக்கு இங்கே கூடு கட்டக்கூடாதுன்னு ஜோசியம் சொல்கிறாங்கன்ட்டு. ஆக இன்றைய காலங்களிலே ஒன்றோடு ஒன்றான உறவிலே கர்த்தருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேயிலை தோட்டங்களிலே சில்வர் ஓக் மரங்களை நடுவார்களாம் ஆங்காங்கே. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சில்வர் ஓக் மரங்கள் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி வைத்து வறண்ட காலங்களிலே தன்னுடைய மரத்தின் வழியாக வேர்களின் வழியாக பக்கத்தில் உள்ள செடிகளுக்கும் நீர்களை அது கொடுத்து பகிர்ந்து வாழுகின்ற ஒரு செயலை அது வைத்திருக்குமாம். அன்புக்குரியவர்களே, இயற்கையானது கடவுளுடைய ஞானத்தையும் அவருடைய படைப்பிலே அவருடைய மகிமையும் அது வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் நம்முடைய உறவிலே எவ்விதமாக சக மனிதர்களை நேசிப்பதிலே, சக உயிரினங்களிலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதிலே, சக செடிகள் மரங்கள் வாழுகின்ற பகுதிகளோடு அது நம்முடைய உறவை நாம் எவ்விதமாக வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொன்றும் அதனுடைய உறவிலே கர்த்தருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொன்றும் இன்னொன்றுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து கர்த்தருடைய மகிமையை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செய்தியை நாம் திருமறையிலே காணுகின்றோம். இயற்கையை நாம் காணுகின்றோம். கடல்வாழ் உயிரினங்களிலே ஒட்டுண்ணி என்று சொல்லப்படுகின்ற விலங்கினங்கள் இருக்கிறது, சார்ந்து வாழுகின்ற விலங்கினங்கள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே பிற உயிரினங்களோடு வைத்திருக்கின்ற உறவின் வழியாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வாதாரங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு இயற்கையின் வழியாக சுட்டி காட்டுகின்றார். அவருடைய படைப்புகளின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மலர்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் அதனுடைய வாழ்க்கையின் வழியாக அது ஒவ்வொரு மலர்களிலும் அமர்ந்து சென்று அந்த செடியை வாழ வைக்கின்றதாக இருக்கிறது. இந்த மலர்கள் அதற்கு தேனை கொடுப்பதினால் அது தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொள்கின்றதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். தேனீக்கள் அதற்கு மாத்திரமல்ல, மனுக்குலத்திற்கும் மருந்தாக அதனுடைய தேனை, மலர்களின் தேனை கொடுக்கின்றதாக நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒன்றோடு ஒன்றான உறவிலே இயற்கையானது, கடவுளின் படைப்புகளானது கடவுளுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணுகின்றோம். ஆலமரம், பனைமரம், திருமறையிலே பனையை குறித்து அதிக குறிப்புகள் சொல்லப்படுகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை எல்லாம் நாம் காணுகின்றோம். பனைமரம் முழுவதுமாய் பயன்பாட்டில் உள்ள ஒரு மரமாக குறிப்பிடப்படுகிறது. அது மிகுந்த பலனுள்ள ஒரு மரமாக நிலத்திலே ஊண்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாழை மரம், அது முழுவதுமாக அனைத்தும் அதனுடைய பொருள்களும் பயன்படுகிறது, மருந்தாகவும் பயன்படுகிறது என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய படைப்பு அவ்விதமாக தான் ஒன்றோடு ஒன்று தன்னுடைய படைப்பின் சார்பு தன்மையில் இருக்கின்ற பிற உயிரினங்களோடு உள்ள உறவிலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய படைப்பாகிய நம் அருகில் உள்ளவர்களோடு, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளோடு, நம்முடைய உறவினர்களோடு, நம்முடைய அயலாகத்தாரோடு நாம் எவ்விதமான உறவிலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவு பிற மனிதர்களோடு மாத்திரமல்ல, இயற்கையோடும் கடவுளோடும் எவ்விதமாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவர், நாம் பணியாளர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் படைப்பை மதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படைத்த படைப்புகளிலே பொறுப்பை கொடுத்த கடவுள் அதிலே நாம் கவனத்தை செலுத்தி அதை பாதுகாக்கும்படியான ஒரு அழைப்பை நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த அழைப்பிலே நாம் இயற்கையோடு கடவுளோடு எவ்விதமாக வாழுகின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி
நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஒன்றோடு ஒன்றான உறவிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவ்விதமாக இருக்கின்ற வேளையிலே தான் நம்முடைய படைப்பின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு அறைகூவலை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயற்கை விதமாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக, படைப்பு தன்னுடைய மாறாத தன்மையிலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. குருவியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் சாகிற வரைக்கும். அது ஒரு நாள் நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், வீட்டுக்கு போனால் ஒரு ட்ரெஸ் ஆகிடுவோம், ஸ்கூலுக்கு போகணும், வேறு எங்கேயும் போகணுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம், விளையாட போகணுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஆலயம் வர வேண்டும் என்றால் இன்னொரு உடைகளை மாற்றி நாம் வருகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் அன்பு வைத்திருக்கின்றவர்கள் மீது நாம் அதிக அன்பு செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்மை கண்டுகொள்ளாதவர்கள், நமக்கு தேவையில்லாதவர்களிடத்திலே நாம் அவர்களுடைய உறவை நாம் குறைத்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம். தன்மைகளிலே மாறுகின்ற குணம் மனிதர்களிடத்திலே படைக்கப்பட்ட படைப்பிலே காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் இயற்கை தன்னுடைய குணங்களிலே மாற்றத்தை அது ஏற்படுத்துவதில்லை. இயற்கையில் மாறாத தன்மையை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது கர்த்தர் எவ்விதமாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே அனுப்பினாரோ, அவர் பிதா எவ்விதமாக இருப்பாரோ அவ்விதமாகவே நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். என்னை காண்கிறவன் என்னுடைய பிதாவை காணுகிறான். ஆக அவர் படைக்கப்பட்ட படைப்பிலே எந்த விதமான மாற்றத்தையும் தன்னுடைய தன்மையிலே கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் என்ன செய்கின்றவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய குணங்களிலே, நம்முடைய செயல்களிலே, பிறரை நேசிப்பதிலே, பிறருக்காக செயல்படுகின்ற காரியங்களிலே, இயற்கையோடு வைத்திருக்கின்ற உறவிலே நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் படைத்த படைப்பு அது தன்னுடைய படைப்பிலே தன்மையிலே மாறாததாக கர்த்தருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதாம். நெருப்பு கடவுளுடைய படைப்பாக இருக்கிறது, காற்று கடவுளுடைய படைப்பாக இருக்கிறது, தண்ணீர் கடவுளுடைய படைப்பாக இருக்கிறது, நிலம் அவருடைய படைப்பாக இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தன்னுடைய தன்மையிலே அது மாற்றத்தை கொடுப்பதில்லை. நெருப்பு தேவையில்லாத செயல்களிலே அது எரித்து அது முற்றிலுமாக தீமையை அளிக்கின்ற செயலாக இருக்கிறது. காற்று வாழ்வளிக்கின்ற செயலாக நாம் காணுகின்றோம், தண்ணீர் வாழ்வளிக்கின்ற செயலாக நாம் காணுகின்றோம். அது மாறாத நிலைமையிலே இருக்கின்றது. நாம் தான் என்ன செய்கின்றோம்? தண்ணீரை மாசுபடுத்தி அதனுடைய தன்மையிலே மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே படைப்பு தன்னுடைய மாறாத தன்மையிலே கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அவருடைய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய சாயலாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றோமா? கிறிஸ்துவின் வழி நடத்துதலை, கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய செயல்களிலே நம்மை அர்ப்பணித்து அவருக்கென்று நம்மை ஒப்படைத்திருக்கின்ற நாம் நம்முடைய தன்மைகளிலே எவ்விதம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய செயல்களிலே கடவுளின் மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அவர் படைத்த படைப்புகள் தன்னுடைய தன்மையிலே மாற்றத்தை கொடுப்பதில்லை. அவரால் படைக்கப்பட்ட நாம் தான் என்ன செய்கின்றோம்? நம்முடைய தன்மையிலே மாற்றத்தை கொண்டவர்களாக மாறி வருகின்றோம். இயற்கை கடவுளுடைய படைப்பின் ஞானத்தை பெற்றதாக இருக்கிறதாம். 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமியிலே, இந்தோனேசியாவில் வந்த சுனாமி வந்த வேளையிலே அங்கே பொதுவான ஒரு வழக்கம், யானைகளை கடலில் சென்று குளிப்பாட்டுவார்களாம். விதமாக அந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக யானைகளை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அது கடலுக்குள்ளாக, நீருக்குள்ளாக இறங்கவே இல்லையாம். பாகன் எவ்வளவோ அதை முயற்சித்தும் என்ன செய்யவில்லையாம். ஏதோ சம்திங் ராங் வித் த வாட்டர், த சி என்று சொல்லி அது இறங்கவில்லை என்கின்ற ஒரு குறிப்பை இந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக எவ்விதமாக கடவுளுடைய படைப்புகள் அவைகளை அறிந்து கொள்கின்றன என்று சொல்லி ஒரு ஆய்விலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் குஜராத் பூகம்பம் நம்முடைய இந்திய தேசத்திலே நடைபெற்ற வேளையிலும் மனிதர்கள் மரணித்தார்கள், விலங்குகள் என்ன செய்யவில்லையாம்? மரணிக்கவில்லை. நாய், கோழி, இருக்கின்ற மாடு, இவைகளெல்லாம் அதிகமாக குஜராத்திலே ஏற்பட்ட பூகம்பத்திலே மரிக்கவில்லை. அவைகள் நிலத்தோடு உறவோடு இருந்த சூழலினால் அவைகளை அறிந்து கொண்டிருக்கின்றது.
ஆகவே இயற்கையை நாம் புரிந்து கொண்டு வாழும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அது உங்களுக்கு என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது தன்னுடைய தன்மையிலே மாறாமல் என்னுடைய படைப்பின் மகிமையை உங்களுக்கு கொடுக்கின்றதாக இருக்கிறது. அவருடைய படைப்பாகிய நாம் இன்றைய கால சூழலிலே எவ்விதமாக இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற மக்களாக காணப்படுகின்றோம், அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்தமானிலே ஏற்பட்ட சுனாமியிலும் அங்கே வாழ்ந்த காட்டுவாசிகள் யாரும் மரிக்கவில்லையாம். இந்த தீவிலே வாழ்ந்தவர்கள் மாத்திரம் மரித்து போனார்களாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததினால் அவர்களால் எளிய முறையிலே தங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த காலங்களிலே ஏன் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள்? எல்லாம் தரையில் படுத்து தூங்கினோம், சட்டை இல்லாமல் என்ன செஞ்சோம், அருமையாக படுத்து தரையிலே தூங்கினோம். இந்த பூமியினுடைய எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இன்று கட்டில் என்று வந்தவுடனே அந்த உறவானது என்ன செய்யப்பட்டு விட்டது? அது முறிந்து விட்டதாக இருக்கின்றது. கட்டிலுக்கு மேலே வெறும் கட்டிலோடு மாத்திரமல்ல, ஒரு மெத்தையும் நாம் போட்டு விடுகின்றோம். ஆக இயற்கையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டே அதனுடைய கடவுளுடைய தன்மையின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகின்றவர்களாகவும் நம்முடைய தன்மையிலும் நாம் மாறுகின்றவர்களாகவும் காணப்படுகின்றோம் என்று நாம் உணரும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இயற்கை தன்னுடைய தன்மையில் மாறாததாக கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அவருடைய படைப்பாகிய நாம் நம்முடைய தன்மையிலே எவ்விதமாக கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இயற்கை ஒன்றோடு ஒன்றான உறவிலே கடவுளை மகிமைப்படுத்துகிறது. இயற்கை படைக்கப்பட்ட தன்மையிலே தன்னுடைய தன்மையை மாற்றாமல் மகிமைப்படுத்துகிறதாக இருக்கின்றது. ஆக அவருடைய படைப்பாகிய நாம் எவ்விதமாக நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும்? ஒருவரோடு உண்டான உறவிலே, கடவுளோடு உண்டான உறவிலே, இயற்கையோடு உண்டான உறவிலே நாம் ஒன்றோடு ஒன்று நம்முடைய வாழ்வை பகிர்ந்து வாழுகின்ற வேளையிலே நாம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஒரு அருமையான மாணவன் எங்கள் வகுப்பில் இதை குறித்து பேசி கொண்டிருந்தப்போ சொன்னார், ஐயா சார், இதை அண்ணாச்சி இந்த மாதிரி அண்ணே, நாம் சாப்பிடுகின்ற அரிசியைத்தான், நாம் சாப்பிடுகின்ற எல்லாவற்றையும் தான் எலி என்ன செய்யுது, நமக்கு தெரியாமல் திருடி தின்றுது. அதுக்கு பிபி வர்றதில்லை, அதுக்கு சுகர் வர்றதில்லை, அதுக்கு தைராய்டு வர்றதில்லை, அதுக்கு கொலஸ்ட்ரால் வர்றதில்லை. அதை அது சாப்பிட்ற நமக்கு மட்டும் ஏன் வருது? ஏனென்று சொன்னால் சொல்லப்படுகின்ற காரியம் அதனுடைய தன்மையிலே மாற்றத்தை கொடுத்து இயற்கையின் தன்மையிலே நாம் மாறுபட்டவர்களாய் நாம் காணப்படுகின்ற சூழலிலே நாம் இவ்விதமான வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயற்கை ஒன்றோடு ஒன்றான உறவிலே கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. படைக்கப்பட்ட தன்னுடைய தன்மையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். நிறைவாக போராட்டத்திலும் கடவுளின் மகிமையை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே இயற்கையானது சீற்றத்தை காட்டியது. இயற்கையின் சீற்றத்தை ஆண்டவர் அங்கே சீடர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். படைப்பிலே நீங்களும் நானும் இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொன்னார், இதன் மீது நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் அந்த அதிகாரமானது கிறிஸ்துவின் வழியாக, அவருடைய மரண உயிர்த்தலின் வழியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. கடந்த நாட்களிலே நாம் போராடினோம். ஒரு புதிய அரசியல் மாற்றம் வரவில்லை என்றால் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்கின்ற இந்த விசுவாச போராட்டத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவருடைய மகிமையை, கடவுளுடைய மகிமையை எவ்விதம் வெளிப்படுத்தினார் என்றால் ஜெபத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அநேக சவால்களை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே சந்தித்தார். அநேக வேத வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசனேயர்கள், அநேக சமய பிரிவுகள் மத்தியிலே ஆண்டவர் கடவுளுடைய மகிமையை ஆங்காங்கே வந்த சோதனைகளிலே அவர் வெளிப்படுத்தி சென்றார். அந்த சோதனைகளிலே அவர் வெளிப்படுத்துவதற்கான காரணம் ஆண்டவர் இந்த படைப்பிலே கொடுத்த அதிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்.
அந்த அதிகாரமானது விசுவாசத்தின் வழியாக வந்தது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆகவே படைக்கப்பட்ட நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்திலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அந்த அதிகாரத்தை தான் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு செய்து காட்டினார். போராட்டத்தின் மத்தியிலும் இயற்கையை உங்கள் மீது செலுத்துகின்ற போராட்டத்தின் காலங்களிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய ஜெப வாழ்க்கையின் வழியாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறவராக, உங்கள் படைப்பிலே உங்களுடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுங்கள் என்று சொல்லி அவர் காணுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குணத்தை குறித்து ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றான். அவர் நெறிந்த நாணல இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அதை முறிக்க மாட்டார். மங்கி எரிகின்ற விளக்காக இருந்தாலும் அதை அணைக்க மாட்டாராம். அந்த அளவு குணத்தை கொண்ட அவர், பாவங்களை மன்னிக்கின்ற அவர், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் படைத்த படைப்பாக இருக்கின்ற நாம் யாராக இருக்கின்றோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் யானைக்கு ஒரு குணம் உண்டாம், பாம்புக்கும் ஒரு குணம் உண்டாம். என்ன குணமாம்? எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருக்குமாம், எல்லாவற்றையும் ஞாபகத்திலே அது வைத்து கொண்டே இருக்குமாம். தீமை செய்தவர்களுக்கு இவர்கள் தீமை செய்தார்கள். பாம்பும் அவ்விதமாக தன்னுடைய எதிரிகளை இந்த இடத்திலே நான் இவ்விதமாக வைத்து கொண்டிருந்தேன், சந்தித்தேன், என்னுடைய சோதனையை சந்தித்தேன் என்று நினைவாற்றல் நிறைந்த அநேக செயல்களை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலிலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற நாம் யாரை போல செயல்படுகின்றவர்களாக காணப்படுகின்றோம்? கர்த்தருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் இன்றும் நம்மை எதிர்த்தவர்களை, நம்மை பேசினவர்களை, நம்மை திட்டினவர்களை, நம்மோடு சண்டையிட்டவர்களை நினைத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் யாரை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? யாருடைய குணத்தோடு ஒத்துப்போகிறவர்களாக இருக்கின்றோம்? அழகான பாடல் உண்டு, பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் உன் பாவங்கள் எத்தனையோ என்று கீர்த்தனையிலே நாம் பாடுகின்றோம். ஆனால் நம்முடைய நினைவுகளிலே இன்னும் நம்முடைய சக மனித உறவிலே, இயற்கையோடு உள்ள உறவிலே நாம் எதிர்த்து செயல்பட்டு கர்த்தருடைய மகிமையை நாம் இழந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். பூமியை தாய் என்று சொல்லுவார்கள், அப்படித்தானே? பூமி தாய், பூமி மாதா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏன் அவ்விதமாக சொல்லுகின்றார்கள்? இந்த பூமி நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. ஒரு தாய் எவ்விதமாக தன்னுடைய கருவிலே வளர்த்து பாதுகாத்து உணவு கொடுத்து உயிர் கொடுக்கின்றார்களோ அவ்விதமாக இந்த பூமியானது, கர்த்தரால் படைக்கப்பட்ட இந்த பூமியானது நமக்கு அவ்விதமான நன்மையை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. கர்த்தருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது என்று காணுகின்றோம். அது ஒருவரோடு உண்டான உறவிலே அது நம்மை கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது தன்னுடைய மாறாத தன்மையிலே கர்த்தருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. போராட்டத்தின் மத்தியிலும் இந்த பூமி எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழலிலும் அங்கே கடவுளுடைய மகிமையை இன்னும் அது மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவரால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம், நம்முடைய படைப்பின் மகுடமாக மனிதன் படைக்கப்பட்டான். அந்த படைப்பாகிய நாம் கர்த்தருடைய மகிமையை எவ்விதமாக வெளிப்படுத்த நாம் சித்தமுள்ளவர்களாக இருக்கின்றோம்? இந்த கால சூழலிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். நாம் ஒன்றோடு ஒன்றான உறவிலே, மனிதனோடு, பிறரோடு, இயற்கையோடு, கடவுளோடு உண்டான உறவிலே நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். நாம் படைக்கப்பட்ட தன்மையிலே கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து, அவருடைய செயல்பாடுகளை முன்மாதிரியாக வைத்து நாம் செயல்படுகின்ற வேளையிலே கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த முடியும். போராட்ட சூழலின் மத்தியிலும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே காத்திருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாக தன்னுடைய கடவுளுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். இயற்கையின் சூழலிலும் வெளிப்படுத்தினார். நாம் எவ்விதமாக இருக்கின்றோம்? இன்றைய நாளிலும் நாம் இணைந்தவர்களாக இந்த 3 காரியங்களிலே நிலைத்திருந்து எதிர்கால சந்ததியினருக்கு இந்த இயற்கையை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சிறிய வீடியோ கிளிப்பை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இன்றைய காலங்களிலே இயற்கையை நாம் இவ்விதமாகத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு அருமையான தாய் தன்னுடைய குழந்தையை கையில் பிடித்தவாறு
இருக்கின்ற ஒரு சிலையை நாம் காணுகின்றோம். ஆனால் அந்த சிலையானது எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலும் நம்முடைய இயற்கையானது அவ்விதமாக நாம் சிறிது சிறிதாக நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த வாழ்க்கை இல்லாத அளவிலே நம்முடைய உறவிலும் நம்முடைய தன்மையிலும் நாம் சுற்றுச்சூழலை விட்டு விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இயற்கை போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு கர்த்தரின் படைப்பை ஆசீர்வாதமாய் கொடுக்க நாம் ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவிலே, இயற்கையோடு உள்ள உறவிலே, நாம் படைக்கப்பட்ட தன்மையிலே, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைய கால சூழலிலே நாம் பார்த்ததை போன்று இயற்கையானது சிறிது சிறிதாக நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இல்லாமல் அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலத்திலே நாம் போராட்டத்திலே இயற்கையோடு இணைந்து வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அவ்விதமாக இருக்கின்ற வேளையிலே நாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததியினருக்கு வைப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நீர் படைத்த படைப்பாகிய நாங்கள் நீர் படைத்த சக படைப்புகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக இருக்கிறோம், குற்றம் புரிகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவைகளிலே சிக்குண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எங்கள் பாவங்களையும் எங்களுடைய செயல்களையும் நீர் நினையாதவராய் மன்னிக்கின்றவராய் இருக்கின்றீர் சுவாமி. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் விட்டுவிட்ட இந்த உறவிலே, பிற உயிரினங்களோடு நீர் படைத்த உறவினங்களோடு வைத்திருக்கின்ற உறவிலே நாங்கள் மீண்டும் எங்களுடைய உறவை புதுப்பித்து உங்களுடைய மகிமையை நாங்கள் வெளிக்கொணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தன்மையிலே மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம் சுவாமி. இந்த தன்மையிலே நாங்கள் உண்மையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்தின் சூழலிலே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் எங்களுடைய அதிகாரத்தினால் நாங்கள் உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தவும், தீய சக்திகளோடு எதிர்த்து நின்று உம்முடைய வாழ்வின் சமாதானத்தையும் ஜெயத்தையும் மகிழ்ச்சியையும் பலனையும் நாங்கள் கொடுக்கவும் தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இருந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் தந்த இயற்கைக்காகவும் இயற்கையின் இணைந்த படைப்பாகிய எங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்வுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த பூமியை நாங்கள் பாதுகாத்து உம்முடைய மகிமையின் அடையாளமாக எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் வைத்து செல்ல கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் கீர்த்தனைகளிலே பாடல் 128 விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனை 128. விசுவாசின் காதில் பட இயேசு என்ற நாமம் இருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம்
தொடர்ந்து நாம் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி சொல்லுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இதயத்தோடு உடைய பாதவிலே வருகிறோம். உடைய படைப்பாகிய நாங்கள் உடைய மகிமையை வெளிப்படுத்தவும் உடைய நாமத்துக்கு நன்றி சொல்லவும் இந்த நாளிலே எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவ்விதமாக நீர் உம்முடைய கிருபையின் கரங்களால் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களிலிருந்து உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இந்த நாளிலுமே படைக்கப்பட்ட நன்றி காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் ஒவ்வொன்றுக்குமாக நாங்கள் உள்ளத்தினால் வந்து துதிக்கின்றோம். என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் அவருடைய வாழ்விலே தொடரவும் உம்முடைய படைப்பின் மகத்துவங்களை இன்னும் அநேக சமுதாயத்துக்குள்ளாக எடுத்து செல்லவும் கர்த்தர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்பதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று நாம் ஒரு மனதோடு கர்த்தரிடத்திலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாளிலுமே காலநிலை மாற்றம், இந்த நாளிலே உலகளவிலே நடைபெற்று வருகின்ற யுத்தங்களுக்காக, அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். பரலோக பிதாவே, காலநிலை மாற்றம் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதம் வருகிறோம். கடந்த காலங்களில் ஆண்டுக்கு சுமார் 2 கோடி பேர் கடுமையான காலநிலை மாற்றங்களால் இடம்பெயர்ந்துள்ளனர். இத்தகைய எதிர்பாராத நிகழ்வுகளால் தங்களுக்கு இனியவர்களை, வீடுகளை, வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காகவும் அவர்களின் ஆறுதலுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான பலனையும் சத்துவத்தையும் தாரும். நாங்களும் அவர்களுக்கு உதவி புரியவும் இத்தகைய பாதிப்புகளின் காரணிகள் அறியப்பட்டு அவைகள் சரி செய்யப்படவும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபைக்காகவும் திருச்சபையின் வழியாக சுற்றுச்சூழல் மேம்பாட்டு முயற்சிகளுக்காகவும் நாம் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். கிருபை நிறைந்த கடவுளே, எங்களது திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக CSI சினாட் மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள துறைகளுக்காக, சுற்றுச்சூழல் கரிசனை துறைக்காக, இயற்கையை பாதுகாக்க தீவிரமாய் எடுத்து வரும் முயற்சிகளுக்காக நாம் மன்றாடுகின்றோம். சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழல் மேம்படுத்தும்படியாக எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து முது பரம ஞானத்தால் எங்களை நிரப்பி திருச்சபையின் மக்கள் இத்தகைய சிறப்பான பணிகளால் திருச்சபையில் வரும் அனைவரும் இயற்கையின் உக்ராந்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு தயை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. இந்த நாளிலுமே இந்தியா பகுதியிலே நிலவி வருகின்ற காலநிலைக்காக நாம் கடவுளிடத்திலே மன்றாடுவோம். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் இந்திய தேசத்தில் நிலை வரும் சவாலான காலநிலைகளுக்காக மன்றாடுகின்றோம். அதிகரித்து வரும் வெப்பநிலை, ஆங்காங்கே கடுமையான வறட்சிகள், எதிர்பாராத வெள்ள பாதிப்புகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை மாற்றங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். தேசத்தை ஆளுபவர்கள் இத்தகைய சூழலில் எடுக்க வேண்டிய முயற்சிகளுக்கு தேவையான ஞானத்தை தந்து எங்கள் நீர், நிலம், காற்று போன்றவற்றை பராமரிக்க தேவையான செயல்களில்
எங்களை ஈடுபடவும் தேச தலைவர்கள் ஈடுபட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் முயற்சிகளுக்காக கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோம். அன்பின் தேவனே, உலக அளவில் அனைவரும் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால் குறித்ததான உலகளாவிய விழிப்புணர்வு ஏற்பட ஜெபிக்கின்றோம். உலக அளவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்கள் அழிந்து போகும் அபாய நிலையில் உள்ளதையும் பூமியின் நிலைமை மோசமடைந்து வருவதையும் அனைவரும் உணர்ந்து வரவிருக்கும் சந்ததியினருக்கு பூமியை பத்திரமாய் கொடுத்து செல்ல தேவையான கூட்டு முயற்சிகளில் அனைவரும் இணைந்து செயல்பட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் உம்முடைய படைப்பாகிய நாங்கள் சக படைப்புகளின் உறவுகளோடு உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் அழைக்கின்ற அழைப்பை உணர்ந்து நன்றி சொல்லுகின்றோம். படைப்பு ஒவ்வொன்றும் தன்னுடைய தன்மையிலே நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறது. உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்களும் உம்முடைய தன்மையை தரித்து கொண்டவர்களாக எங்கள் செயல்களிலே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். போராட்டத்தின் வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொடுத்து ஜெபத்தின் வழியாய் அதை ஜெயமாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அவ்விதமான மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்தும்படியாக எங்களுடைய விசுவாச குறைவுகள், எங்களுடைய ஜெப வாழ்வின் குறைவுகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் துணை நின்று எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய எங்குமுள்ள திருச்சபைக்காக, ஆலயங்களுக்காக, குறிப்பாக இந்திய தேசத்தில் உள்ள திருச்சபைகளுக்காக, தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக, குறிப்பாய் தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்குமுள்ள பேராயங்கள், பேராயர்கள், முதன்மை பணியாளர்கள், குறிப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக பேராயர் ஐயா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், ஆயர் பெருமக்கள், இனுமாய் அலுவலக பணியாளர்கள், தேவாலய பணியாளர்கள், உபதேசிமார்கள், அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த கால சூழல்களிலே உடைய விடுதலை வல்லமை, உடைய வழிநடத்துதல் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உடைய வெளியேறப்பட்ட திருநாளின் மீட்டு சம்பாதித்திருக்கின்ற எங்களுடைய KK நகர் மருருபாளைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வழிநடத்தும் கரம் அருமையான குடும்பத்தின் மக்களோடு நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்களுக்காக, வயது மூப்பின் அடிப்படையினால் வர தடைப்பட்டிருக்கிற மக்களுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பணிபுரிகின்றவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர்தாமே திருமணத்துக்காய் காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், குழந்தை பேற்றுக்காக வேண்டி நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள், இன்னும் தாய்மை அடைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், அரசு தேர்வுக்காக புதிய கல்வியாண்டிற்குள்ளாக கடந்து செல்கின்ற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தருடைய மகிமை, உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு காணப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாகவே இந்த நாளிலுமே எங்களுடைய திருச்சபையிலே நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்திலும் உடைய மகிமையை தந்து காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதபடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உடைய பாதபடியிலே காத்திருக்கின்றார்களோ, மன விருப்பத்தின் முடியாய் கொடுக்கின்ற கடவுள் தாமே அவருடைய வேண்டுதல்களில் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாகவே இந்த வேளையிலும் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெருவோரங்களிலே இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தருடைய வாழ்விலே உடைய மெய்யான சமாதானத்தையும் விடுதலையும் உடைய பராமரிப்பையும் தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இந்த வேளையிலுமே உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். என்று மாறாத உடைய அன்பும் வல்லமுள்ள வழி நடத்தலும் எங்களோடு நிறைவாக இருக்க கர்த்தர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். படைப்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவரே உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். படைப்பை ஆதரிக்கும் கடவுள் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். படைப்புகள் அனைத்திலும் உள்ள தெய்வீக நோக்கத்தை காணவும், காற்றில் எழும்பும் கர்த்தரின் மெல்லிய சத்தத்தை கேட்கவும், சூரிய ஒளியில் வெளிப்படும் கடவுளின் அன்பை உணரவும்,
பூமியின் கரிசனையின் கரத்தால் தொடுகையில் தேவனின் கரம் தொடுவதை அறியவும், படைப்புகள் அனைத்துடனும் இணக்கமாய் வாழவும், கடவுளில் அன்பு கூர்ந்து அவர் வாழ்வும் அவருக்காக வாழவும், அவர் அருளுகின்ற கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அவர் கிருபை செய்ய கடவர். ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 376 பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 376. சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோரும் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சி நோவை பலவீனம் தாங்குவார். சோவை தீய குணம் மாற்றுவார். பலவீனமான போதும் ஏரோபாசனமுண்டே, வந்து ஜனம் சாகும் போதும் களிடம் இதுவே. ஓ இல்லாத பிராண நேசா உம்மை நம்பி நேசிப்போம். ஆழவற்ற அருள் நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு நாங்களும் இயற்கையோடு படைக்கப்பட்ட படைப்பு என்பதை உணரவும், கர்த்தர் எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் உம்மை மகிமையை வெளிப்படுத்துகின்றவர்களாய் காணப்படவும், நீர் எங்களுக்கு உம்முடைய அழைப்பையும் இந்த பூமியிலே நாங்கள் பணியாட்களாக உம்முடைய படைப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பாளர்களாக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். இந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. அதன் வழியாக உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்று உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.